சிங்கடி விட்டான் எங்கதான் போனான் தெரியல நல்லா அந்த குணத்தை ரெண்டா பிரிச்சுட்டேன் சொல்றவனுக்கு புத்தி இல்ல கேக்குறவனுக்கு அருவானா சரி கோவம் வருது ஏன் வருது எதிர் வீட்டுக்கார பிரியாணி சாப்பிட்டா நம்ம வீட்டுல இருக்கிற கஞ்சி எடுத்து போய் எதிர் வீட்டுக்கார வாயை பார்த்துட்டா நம்ம வயிறு ரொம்ப அருவு இருக்கணும் கோவம் வந்தா குடும்பம் ஆகிதான் போவோம் என் முன்னாடி நகை நான் கட்டி தாலி அத்து நடத்த சொன்னேன் உன் முன்னாடி அடிக்க சொன்னேன் அனுப்புல அப்ப அடிக்க வழி இல்லாத போச்சுப்பா இப்ப கூட பரவாயில்ல நான் உன்னை தான் நம்புறேன் இவ்வளவு நடந்துக்கு அப்புறம் என்ன நம்புறியா இன்னும் போயிட்டா இருந்தா எத்து போய் சேர்த்துறேன் நான் அறுவடை முடிச்சுங்க முதல்ல சேகரன் என் குடும்பம் கொண்டாடி போனாலும் பரவாயில்ல அறுவடை முடியும் அவ்வளவுதானே உலகத்துல மனித சக்தியால முடியாது தெய்வத்தால முடியும் தெய்வத்தால முடியாது யாரால முடியாது முடியும் யாரால மந்திர சக்தியால முடியும் மந்திர தந்திரமா ஆமாங்க உலகத்துல மந்திர தந்திரம் ஒண்ணு தெரியாதா இப்ப ஒரு தச்சு முள்ள எடுத்து போதுன்னு வச்சுக்கோ அது எடுத்து போய் கொளுத்துவாங்களா பதிப்பாங்களா நடா கேள்வி இது ஒரு குழந்தை செத்து போய் தச்சு போதனால கொளுத்துருவாங்க அப்படியே தப்பி தவிர தெரியாத பச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து யாருக்கு தெரியாது சுடுகாட்டுக்கு போய் அந்த மண்டை ஓடு மட்டும் எடுத்துன்னு வருவாங்க எதுக்கு அந்த மண்டை ஓட்டுலயே மை தயாரிப்பாங்க மண்டை ஓட்டுல நீ சும்மாதான் நின்று இருப்ப அந்த மைய தந்து லேசா உன் தலையில தரவனா போதும் லாரி வந்துட்டே இருக்கும் குடு குண்டு ஓடி போய் மாட்டிக்கிட்டு சாவுடா அப்படி மாட்டிக்கிட்டு செத்துருவேன் அந்த மைக்கு அவ்வளவு மகிழியா ஆமாங்க சரி கணக்குல அதே மைய கொண்டு வந்து நீ சும்மாதான் நின்று இருப்ப உன் தலையில தடவிட்டு லாரி வேகமா வந்து நிற்கும் மாட்டிக்கிட்டு சாவுடானுவேன் குடுகுண்டு ஓடி போய் மாட்டிக்கிட்டு சாவலான்ட்டு போவேன் உடனே டிரைவர் பிரேக் வச்சு நிறுத்திடுவாரு ஆமாடா உனக்கு பிரேக் வச்சு நிறுத்திடுவாரு எனக்கு ஏற்றி வாமிட்டு போடுவாரு எந்த துளாராசி மாதிரி வேலை செய்யாது ஐயா ஏஞ்சிக்கினே போய் டயர்ல மாட்டிக்குவேன் மேல் மலையாளத்துல மந்திரவாதி இருக்காருங்க அவர்கிட்ட போய் மந்திரத்தை கத்துட்டு வந்து ஜமீன்ல உட்காந்து அறுவடை முடியும் அறுவடை முடியும் ஆடாதவனை ஆட வைக்கலாம் பாடாதவனை பாட வைக்கலாம் போடாதவனை கூட்டி வைக்கலாம் ஒரு வருஷம் சேராதவங்களை சேர்த்து வைக்கலாங்க மேல் மலையாளம் போர்த்தே ஆகி போச்சு 1000 வேலை நிலத்தை யாருக்கு ஒப்படைக்குது நான் போறேன் இந்த 1000 நிலத்தை யார நீ பாத்துக்கிறியா உன் மனைவி தான் ஒப்படைக்கணும் டேய் யாரா அவன் மனசாட்சிக்குறா ஒரு அடி அடி நாட்டு பக்கமா வர தெரிஞ்சு அம்சேன் அவளை கூப்பிட்டாதான் வரும் ஆம்பி அச்சாடி அருவாப்பட்ட காயம ஒண்ணுவாங்க பெண்களுக்கு எல்லாம் இளைய மனசுங்க நீ அச்சது அம்மா எப்போ மறந்துட்டு இருப்பாங்க கூப்பிட்டா மறந்து வருவாங்க கூப்பிடு கண்ணே மரியாதை நான் சொல்ல நீங்க என்ன தெரியுமா நான் சொல்றேன் எனக்கு சைடெல்லாம் தேவையில்ல குண்டு நானும் கொஞ்சம் மட்டும் அறுத்துக்கிறேன் அது பெரிய குண்டு அறுக்க முடியாது தாலி அடக்கத்திலே ஸ்பெஷலிஸ்ட் நானு எப்படி ஆமாங்க எப்படி எங்க பிரித்தூர்ல வந்து ரமேஷ் ஊரு எங்க கேட்டா யாருக்கு தெரியாது தாலி அறுத்த பையன் ஊரு எங்க இருக்காரு பஸ் ஸ்டாண்ட் பின்னாலே அவங்க ஊர் தானுவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆமா இது எத்தி தாலி அறுத்துறேன் 99 தாலி அறுத்துறேன் இது அறுத்தா 100 10 சவரம் தேர் மதிக்குது உள்ள வச்சால அறுத்துறோம் நானு ஏய் என் தாலி ஏன்டா அறுக்குறேன் போடா நான் கட்டல அறுறது உள்ள வைடி நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது போ ஆள மாதிரி போய் பேக் தூக்குமா உள்ள போய் தூக்கு போது ரைட் கம்த்துக்க போது ஆனா தாலி கட்டிய பழங்க பாரா பஞ்சாதி கண்டு வேட்டையாடுவது
ஆமாம் கோபால், ஆமாம் கோபால். தாலி கட்டிய மனைவி என்று பார்க்காமல் சாட்டை கொண்டு என்னை வாட்டி வலித்து விட்டீர்களே கோபால், கோபால். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ரோஜா நாடகம் என்ற ஆசிரியர் யார்? எங்க தந்து அடிக்கிற பேர் பாச்சு மாத்து தாலியா? என்னங்க தாலி கட்டிய மனைவி என்று அவன் யாரவன்? என்னடா பாய்ங்க சனத்தை உள்ள போய் படிச்சுக்கிறியா? ஐயோ என்னப்பா? கடலுக்கு கப்பல் அழகு, அம்மாவுக்கு தொப்புள் தான் அடிக்கடி போட்டு தடவுறாண்டா கோபாலே. என்கிட்ட மைக்கு கொடுத்தீங்களே பேசியா? அடிக்கின்றேனா சிரிக்கின்றேனா என்று எனக்கே தெரியவில்லை. ஆண்டாள் ஆண்டாள் வரவே மாட்டார் பொழுதால் சம்சா வாங்க சொன்ன ஓட்ட விட வாங்காருங்க. சாப்பிடும் போது சத்தம் வராது. ஆபரேட்டர் இன்ஜினுக்கு டீசல் காலியா போய் ஊத்துறா இஷ்டும் போது ஜனகன மனகஜி நாயக ஜெய பாரத பாரத தாத்தாஜி நீ அடிக்க மாட்டீங்களா? நீ ஒரு அடிக்க மாட்டீங்க. ஏய் மரபாக்க ஏய் புளியா மரம் ஏய் அம்பாக்க ஏய் ஆல மரம். நான் யாரு? நான் யாருடைய மனைவி? நான் எப்பேர்ப்பட்ட ஆளு? நான் ஜெமிதாருடைய மனைவி. டேய் பார்த்தாயா, பிரிந்தவர் இருவருமாக ஒன்று சேர்ந்து விட்டோம். இனி எங்களை யார் நினைத்தாலும் இருக்க முடியாது. நீங்க ஜமீன் பரம்பரை. ஆமா நானே அன்னாடம் காட்சி. ஏய் அன்னாடம் காட்சினா குந்த குடிசையில நிக்க இடம் இல்ல. நாங்களா பார்த்து விட்டு கொடுத்தோம்டா. பெரியவங்க அந்த காலத்துல அனுபவிச்சமா சொல்லிக்கிறாங்க. என்ன அற்புடுக்கு வாழ் வந்தா அத்திராத்துல கொடை பிடிக்குமா, ஏழ்மைக்கு வாழ் வந்தா இறவானலாம் பணியாருமா. நம்ம கிட்ட வசதி இருக்குன்னு காட்டுக்காக இல்லாதப்பட்டவனை பார்த்து அம்போக்கு ஆலமரம் புறம்போக்கு புளிய மரம் அன்னாடம் காட்சி அப்படின்னு கேவலமா பேசக்கூடாது. வாழ்க்கை ஒரு லப்பர் பந்து மாதிரி எடுத்து செவுத்துல வச்சா ரிட்டர்ன் நம்ம கிட்ட தான் வரும். ஏற்கனவே ஆத்தா வீட்டுக்கு போகும்போது என்னை பார்த்து புறம்போக்கு ஏறி ஓரத்துல ஊடு கட்டி விட்டுருந்தா குந்தத்துக்கு குச்சி இல்லை சொன்னேன். மனசுலயே வச்சுக்கின்னு வச்சா உங்க குடும்பத்துல வச்சு இன்னொரு வெள்ளு குமுறுன்னு வாங்கிக்கின்னு அம்மம்மா தம்பி என்று நம்பி வளர்த்தா. மறுபடியும் சிங்கத்தை சீண்டி பாக்குறியா? சீண்டி பாக்கல, நான் நோண்டி பாக்கல. ஆமா பிரிந்தவர் இருவருமாக ஒன்று சேர்ந்து விட்டோம். ஐயோ ஒண்ணு சேர்த்துக்கலாம். ஐயோ ஆம்பளை முண்டாட்டி ஒண்ணா இருந்தா என் கட்டிக்கு ஆகாது. என் மனசு படுக்குன்னு வச்சுக்குவே. ஆனா என்ன போலவே நீ கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஆமா சேர்த்துக்கலாம். ஒண்ணு சொல்ல உனக்கு ஆகாதா? ஏமா எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும், எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. இதுக்குன்னு தனி திறமை வேணுமா? குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு 4 கோர்ஸ் முடிச்சுக்கிறேன். முட்டை கோர்ஸ் 4 கோர்ஸ் இங்கெல்லாம் கிடையாது. சத்தியலோகத்துல பிரம்மதேவன் மகன் நாரதர் இருக்காரு. அவர் இடத்துல சென்று கலகத்தை கற்றுக்கொண்டு இப்ப அவருக்கு கலகில்லாத ஆயிடுச்சு. இப்ப உனக்கு ஒவ்வொரு நாளும் இப்ப எனக்கு கலங்க கிடைக்கல. ஊருக்கு 4 நாரதர் இருக்கிறான். அவன் கொஞ்சம் போட்டு ஒத்தரா வச்சுக்கிறாங்க. நம்ம கிராமத்துல அப்படிலாம் இல்ல, அமைதியா அன்பா பாக்குறாங்க. அதனால தான் என்ன சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. சரி பிரிந்தவர் இருவருமாக ஒன்று சேர்ந்துட்டா கணவன் மனைவி அப்படி இப்படிமா இருப்பதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க எவ்வளவு வச்சு போட்டுற மாதிரி அதுதான் குடும்பம். சண்டை வரணும், உடனே சமாதானம் ஆகணும். நீ நானா இருந்தா அப்படியே கால்மா இழுத்துக்கிட்டே கிடக்கும். யாரு எடுத்து பேசுறீங்க? அதான் கேட்டேன். என்னங்க அண்ணே தொட்டால் பீமலை போடாமல் ஆபரேட்டர் அவங்க அம்மா அம்மா அலர்ந்தா அவனே போய் எங்கே போனது இல்ல சார்லியா ஒரே ஒரு அம்மா நான் அயல்நாடு சென்று தப்பமருந்து உதவி போகிறேன். நான் வருவரையிலே ஜெமினி சர்வகாக்கிரமாக பார்த்துக் கொள்ளலாம். என்னங்க இங்க பாருங்க, போய் சீக்கிரமாங்க வேலை சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சு குடி, எண்ணெய் வச்சு குடி, எண்ணெய் வச்சு குடி. உன்னை வச்சுட்டா யார் மூணு வார்த்தையா? அரே உடம்பு சூடு ஆனா 3 எண்ணெய் வச்சு சொல்றாங்க. என்னப்பா தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய்? யார் விளக்கெண்ணெய்? ஐயோ இந்த டீப் லைட்னா எரியவே மாட்டேமா. டீப் லைட் கட்டல. சரி மயமா போய்டட்டுமா? டாடா பை பை see you bye. ஏண்டா அவ எடுக்க போறடே உனக்கு போறடா
தாலி கட்டணும் பேக்கு கறக்கு பார்த்துட்டா சும்மா கறந்து தான் காட்டுவான். நீ காட்ட வேண்டியதானே? காட்டுவீங்க காட்ட மேல்மலையான பொண்ணு இந்த ராஜ உடையில போக கூடாது. பரதேசி குளத்துல போனா தான் மதத்தை கத்து கொடுப்பாரு. சாப்பாட்டுக்கே வழியில் சொல்லணும். ஆமாங்க பரதேசி குளத்துல ஆமாங்க. இங்க இருந்து போன உடனே மந்திரவாதி உன் பேரு என்ன கேட்பாரு. உன் பேரு என்ன? என் பேரு சந்திரசேகர் ஜமீன்தார். நாட்டுல நல்லவங்களா சாவுறாங்க, நீ சாவ மாட்டீங்க. ஏண்டா நீ எப்படிதான் ஜமீன்தார் ஆனே தெரியல. ஏதோ ஏய் இது நாவல்ரா. தாத்தா பாட்ட போற அப்படியே வம்சாவளியா வந்து. ஏங்க பரதேசி குளத்துல போறீங்க அங்க போய் ஜமீன்தார் சொன்னா மந்தத்தை கட்டி கொடுப்பாங்க. அதனால முதல்ல பேர் மாத்தணும். எப்படி? உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கச்சாமி. உன் பேர் கோயிச்சாமி, என் பேர் கச்சாமி. ஏய் நான் தான் கச்சாமி கோயிச்சாமி. அவனுடைய திருக்கரத்தினால் இந்த மந்திரங்களை பரிசாக பெற்றி யாரை கோடி மந்திரம், இந்திர ஜாலம், மந்திர ஜாலங்கள், மாயா ஜாலங்கள், கூடுவிட்டு கூடுமாய்கள், ஓடி வைத்தல், ஓடி எடுத்தல், இத்தனை மந்திரங்களை கட்டி இந்த மலையாளத்திலே அன்னை பகவதி பக்தராக வாழ்ந்தவர்களை நம்பாதவர்களுக்கு யமராஜ். அதனால் எனக்கு கால பைரவன் என்ற நாமதேயம். பைரவன் என்றால் நாய், காலன் என்றால் யமன். என்னை நம்பி வருவோருக்கு நாயாயிருந்து நன்மை செய்வேன். எனக்கு தீமை புரிந்தால் காலன் என்று சொல்லக்கூடிய யமனாக மாறி அவனுடைய உயிரையும் எடுத்து விடுவேன். அந்த அளவுக்கு இந்த மலையாளத்திலே பகவதி பக்தனாக வாழ்ந்து வருகிறேன். எத்தனையோ மாணவர்கள் தன்னடக்கத்தோடு இருந்து என்னிடம் கலைகளை கட்டி என்னை விட்டு பல தேசங்கள் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் யாரோ இருவர் வருகிறார்கள், வரட்டும், எதிர்பார்க்கலாம். ஆடி மாதத்தில திருவெள்ள அரும்பு சிவ சிவ சம்பு
எஜமானுங்க இதான் மேல் மலையாளம். எங்கடா டேய் இதுவாடா? ஆமாங்க. முதல்ல ஒரு எலும்பு கூட காடு ஒரு இரோலுக்குடா பாய்ங்க. இங்கதான் இருக்கிற மந்திரவாதி அட கொடுமா பணிவா போணும். வா 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 வா. சுவாமி மலையாள மகாவதி பேச்சி நான் கூடிக்கு பாட்டுல என்ன கொண்டு போய் பிரிக்கல வச்சிருப்பா. அதிலே குடுவே என்ன புடிச்சீங்க ஆடி கடுப்பா. ஐயோ தெத்துவா முண்ட சாமி பேச்சு சரியா வராதுங்க. பேச்சு வராதா? அது ஆமா. பேர் என்னப்பா? கந்தாமி சாமி. கந்தசாமி. கந்தாமி சாமியே. கந்தசாமி. கந்தசாமி சாமியே. ஒரே சாமி வைப்பா. ஏய் கந்தாமிடா. அப்படி மரியாதை சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. நீங்க சாமினா கந்தாமி கந்தாமி சாமி. ஒரு சாமி வைக்க ரெண்டு சாமி வரதா செய்யும். ஒரு சாமி வைக்க சொன்னேன். ஒரு டாவ் ஸ்தம்பத்தை இந்த டாவ் வரத்துக்காக யாரு நான் தானே. நான் சாமி, அவன் கந்தசாமி. ரெண்டு சேர்த்தா கந்தாமி சாமி. அவன் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறான். நான் தான் அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா தேன்ட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணுமோ அதுல அதான் திருப்பி நம்ம கிட்ட வரும். மதிப்பு மரியாதை நமக்கு கிடைக்கும். அப்பா சாமி உலகத்திலே முருகத்தால் அழகை ஆமாம் அழகான குழந்தை யார்? அனைவருக்கும் பிடித்த தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் அவனுடைய நாமதேயத்தை உனக்கு சூட்டியிருக்கிறார். ஆமா சாமி. வாழ்கை வாழ்கை. வளர்கை என்று சொல்லக்கூடாதா? உன்னுடைய வளர்ச்சியை சிறப்பப்பா. நீங்க என்ன நாளுக்கு நாள் இப்படி போய் கொண்டிருக்கீங்க? கல்யாண பூசணிக்கா பழக்க போகிறாரு. உன் பேர் என்னப்பா? சாமி ரெண்டு பேரும் ஏய் போயா. கோவிந்த சாமி. கோவிந்தார் பசுவி. பசுவின் உடனே 33 கோடி தேவர்கள் குடியிருக்கிறார்கள். அது இடுகின்ற சாணத்தை தாய்மார்கள் கொண்டு வந்து நன்றாக தண்ணீரிலே கலைத்து வீட்டின் முன்னாடி தெளிக்க வேண்டும். இப்போது பெண்கள் எல்லாம் சாணம் தெளிப்பதில்லை. ஏனப்பா? வீட்டின் முன்னே காரி போட்டு விட்டு இருக்கிறார். யாரையா இருந்தாலும் பச்சை தண்ணியாகவே தெளிக்கிறப்பா. அப்படியா? அப்படி தெளிச்சு கோலமிட்டு வீட்டில விளக்கேற்றி வச்சா விடிய காலை 4 மணி அளவிலே மகாலட்சுமி அந்த வீதி வழியா உலாவ வருவா. எந்த வீடு மங்களகரமாக இருக்கிறதோ அந்த வீட்டிலே வாசம் பண்ணுவா. முந்தா நேத்து கூட்டம் வரமாட்டேன்டா சாமி. யாரப்பா? எங்க மூணாவது வீட்டுல இருக்கிறாள் டோரி கண்டி மகாலட்சுமி. அச்சா புண்டா போக்கல. ஏய் குருதுடா. கலவையா. ஏய் அருவா முடியா. நல்ல சப்பான் வெறித்துக்குனே நாட்டாடிக்கறாயாமே. நான் எந்த லட்சுமி சொல்றேன்? எந்த லட்சுமி? அஷ்டலட்சுமி பத்தி சொல்றேன். எங்க மூணாவது வீட்டுல இருக்கிறாள் குஷ்ட லட்சுமியான்னு பார்த்தேன். பக்கத்திலே இருக்கிற அதான் தெரியும் உனக்கு. விடுங்க விடுங்க சாமி. அப்பா சாமி மாரியாத்தாளுக்கு விழா. ஆமா. ஐயப்பனுக்கு பூஜை. ஆமா. முருக பெருமானுக்கு விழா. எல்லா தெய்வங்களுக்கு விழா எடுத்தாலும் மக விளையாடுறாங்க. முடிவில்ல கோவிந்தா ஏன் போடுறாங்க? சுண்டல் தழுவு தருவாங்கன்னு. ஓய்ந்தா சுண்டல் தழுவு சீக்கிரம் தான். கோவிந்தா என்று அழைத்தால் பசி தீரும் பசி தீரும். பசி தீரும். ஆமா. அந்த பசிப்பினை நீங்கினால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். மனசு சந்தோஷமா மனசு சந்தோஷப்படும். ஆமா சார். அந்த பசி இருந்தா நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது. ஆமா. அதனால கோவிந்தா என்றால் குறை தீரும். குறை தீரும் அப்பா. அந்த பகவானுடைய திருநாம உனக்கு சுட்டு இருக்கிறார்கள். வாழ்கப்பா வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா இந்த அடர்ந்த காடு உயிருக்காக விழுந்து யாருமே என்ன தேடி வரமாட்டாங்க. நீங்க 2 பேரும் வந்திருக்கிறது என்ன காரணம்? சாமி நான் அனாதை சாமி. நான் ஒரு புறம்போக்கு சாமி. அனாதனா என்ன பொறுப்புகள் இல்லப்பா. அப்பா அம்மா சொந்த பந்தம் இல்லாத அனாதை சாமி. நான் புறம்போக்குல குடும்பம் இன்னும் பட்டா வரல சாமி. தாய் தந்தை இல்லாத குழந்தை தகுந்தவை அனாதை. பட்டா இல்லாதவன் பொறுப்போக்கு. பட்டாவளை இருக்கிறவன் இல்லாதவன் பார்த்து பொறுப்போக்கு அப்படின்னு கூப்பிடக்கூடாது. கூப்பிடக்கூடாது. மாடி மேல மாடி கட்டி இருந்தாலும் வேலை கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் செத்துட்டா 8 மணி நடுவுட்ல பதிக்க போறது இல்ல. பதிப்பாங்க. புதைச்சா சுடுகாட மாறிடும். அந்த சுடுகாட்டுல பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, பெண் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறவன் இல்லாதவன் அனைவருக்கும் பொதுவான வீடு இடுகாடு எனும் சுடுகாடு. அந்த அப்படி என்றால் உலகத்தில் உள்ள அனைவரையும் புறம்போக்கு என்கிறீர்கள். சரி விடு புறம்போக்கு. இது ஆரம்பித்தது பாப்பா. சுவாமி காசு வாழ்த்து விட சொல்லிட்டாங்க. நமது இருந்தா சரி சாமிக்கு மரியாதை கொடுக்குறாங்க பெரியவங்களா. நமது கொல்லிமடு சுவாமிகள் நம் சுவாமியார் அவர்கள் இங்கே என்னுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். சுவாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சாமி என்றால் இப்படி இருக்க வேண்டும். இருக்க வேண்டுமா? பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே ஐயனே
ஒதுங்கி நிக்கிறார். அம்மா என்னமோ ஒரு வார்த்தை பயன்படுத்தி என்ன பார்த்தது? போதா போதா ஓட்டி எதுக்கு ஓதுவோ? ஓட்டு ஓட்ட வாய் வண்டி போடுறேன். சாமியா சின்ன குழந்தை கூட கோவிந்தான்னு சொல்லும். பெரியவனா வளர்ந்துருக்கிறேன், நீ சொல்லக்கூடாதா ஒழுங்க? நான் தெத்துவா மட்டும் சொன்னேன் சாமி. ஓ பேச்சு வராதப்பா. ஆமாங்க. ஆஹா, சிறப்பாக முடிந்தது பூஜை. ஆமா சாமி. மன நிம்மதி பெற்றது. இருந்தாலும் ஒரு என்னப்பா என்ன சிந்தனை பண்றேன்? சாமி எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. சந்தேகம் வரப்படாது. வந்துட்டே தெரிஞ்சு கூட கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால தான் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சாமி. கேளப்பா. சாமி இங்க வந்து பாக்குறேன், செடிகளா நிறைய இருக்குது, சின்ன சின்ன செடிகளா இருக்குது. ஆனா பூக்கவே இல்ல, காய்க்கவே இல்ல, வாசனையே வரலையே. இதெல்லாம் என்ன மூலிகை செடியா? கண்டா என்ன சாமி? மூலிகை செடிகளை வாசனை வரவில்லை, பூக்கவில்லை, காய்க்கவில்லை என்ற செடிகளை பார்த்து சாதாரணமாக எடை போட்டு விடாது. ஒவ்வொரு செடியிலும் ஒரு மனிதனுடைய உயிர் இருக்கிறது அப்பா, உயிர் இருக்கிறது. ஒவ்வொரு செடியிலும் ஒரு மனிதன் உயிர் இருக்குதா? ஆமா. அது எப்படி சாமி? என்ன தேடி வந்தீர்கள்? ஆமா. வந்த உடனே என்ன கேட்டேன்? பேரை கேட்டீங்க. பேரை கேட்ட உடனே என்ன உரைத்தாய்? கந்தசாமி என் பேர் சொன்னேன். சொல்லி முடித்த உடனே உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு செடி வைத்து விட்டேன். அதிலே உன்னுடைய உயிரை பதிய வைத்திருக்கிறேன். சாமி என் உயிர் வச்சு அந்த செடியில் வச்சுக்கா. என்னிடம் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மந்திரம், இத்திரஜாலம், மந்திரஜாலம், மாயா ஜாலங்கள், கூடிவிட்டு கூடுபாய்கள், மோடி வைத்தல், மோடி எடுத்தல், இத்தனை மந்திரங்களை கற்றி என்னிடம் விடைபெற்றி நீ எந்த தேசம் போய் வாழ்ந்திருந்தாலும் சரி, என்னையும் பகவதி குறித்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் உயிருள்ள செடியை இங்கு நான் உயிரிடம் மேலாக பாதுகாப்பேன். பத்திரமா பாதுகாப்பீங்க. எனக்கு நீ குருதுரோகம் செய்த பகவதி எனக்கு காட்டி கொடுத்து விட்டால் அருகணம் உன் உயிருள்ள செடியை நான் வேரோடு முடிக்கிறாள், நீ எங்க செத்துருவேன். உயிருள்ள செடி இங்க புடுங்கினா நான் எங்க தான் செத்துருவேன். குருதுரோகம் செஞ்சா நான் செய்ய மாட்டேன் சாமி. என் உயிருள்ள செடி எது சாமி? அதோ இருக்கிறது போ. என்ன தூங்கிட்டாங்க போய் வச்சுக்கிறேன் சாமி. உங்களோட நட்பு வைக்கலாம்ப்பா. உங்கிற பேர் நடிக்கிறேன் அவனை தான் வைக்க கூடாது. நீங்க சொல்றது உண்மைதான் சாமி. ஆப்பு புல்லு சாப்பிடறானே அவெல்லாம் கௌரவமா போய் வீட்டுல படுத்துருவான். காருக்கு மோந்து பாக்குறான் பாரு, அவன் தான் அடிக்கால வேற கலாட்டம் பண்ணுவான். அனுபவம் பேசுகிறது. ஆமா. வாழ்க வாழ்க. அப்புறம் என் உயிருள்ள செடி சாமி. உன் உயிருள்ள செடி தானே குணமாக இருக்கிறது. இதா அழகாக அமர்ந்திருக்கிறது செடியா? அந்த செடியை நான் பாதுகாக்கிறேன். எனக்கு இன்னொரு சந்தேகம். சொல்லப்பா. உயிரமாக இருக்கிற இது யாருடைய செடி? என் உயிருள்ள செடியப்பா. நான் சாமி சொல்றீங்க. என் குருமகார் என் பேரை கேட்டோடு எனக்காக வைத்த செடி. சாமி இன்னொரு சந்தேகம். கேளப்பா. உங்க உயிரானது அந்த செடியில இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க, இதெல்லாம் எப்படி முடியுது? இத்தனை சக்தி இத்தனை மகிமை யார் கொடுத்தது? எவர் கொடுத்தது? அன்னை பகவதி கொடுத்த மந்தர கோளின் மகிமை. மந்தர கோலா. இந்த மந்தர கோள் என் கரங்களில் இருக்கும் வரை ஆளாதவர்களை ஆட்சி வைப்பீர், சேராதவர்களை சேர்த்து வைப்பீர். எனக்கு குருத்துவம் செய்தால் அவர்களை மண்ணோடு மண்ணாக மறைய வைப்பீர். ரைட். மந்திர கோல் கையில இருக்கிறவெல்லோ சாமி. மந்திர கோல் கையில இல்லனா சாமி உங்க உயிருள்ள செடி அந்த செடி ஆம் அனைத்து மந்திர கோல் தான் அடைக்குது. அடைக்கிறது. புரிந்தது நன்றாக புரிந்தது. உனக்கு புரிந்து விட்டதா? சாமி சாதாரண காஞ்ச கட்டை எவ்வளவு பேர் கொடுத்துக்கிறீங்க? காஞ்ச கட்டை அப்படின்னு நினைக்காதப்பா. சாமி இந்த கட்டை 10 வருஷம்னா கூட கட்டையாவே இருக்கும். கட்டையா தான் இருக்கும். ஆனா உடுத்து போன கட்டை உதவாத கட்டை எது தெரியுமா? இந்த கட்டை தான். ஆமா. என்ன சாமி சொல்றீங்க? உண்மைதாயா? கோடி கணக்கில் பணம் வச்சிருப்பா, இருக்கும், காரு பங்களாவும் இருப்பாப்புல. செத்துட்டு அவன் கட்டு வீட்டுல எத்தனை மணி நேரம்பா? 24 மணி நேரம் தான் இருக்க. தூக்குறா பாடினுவான். தூக்குடான்னுவான். ஆனா இந்த கட்டை ஆடுது பாரு ஒரு ஆட்டம். அது ஆடுகின்ற வழியில் ஆடும் ஆண்டவன் பார்த்தால் அடைத்து விடுவான். அப்பா இந்த கட்டையை சாதாரணமா எடை போட்டுறாதே. இந்த கட்டை தான் முக்கியமானது. என்ன கட்டை? இந்த முட்டத்தூர் செல்லியம்மன் என்ற கதையின் கருவை அடக்க இந்த மந்திர கோழி. முட்டத்தூர் செல்லியம்மனுடைய கதையின் கரு அடக்க இந்த மந்திர கோல் அடங்கியிருக்கிறது. இது ஆடுவது எது தெரியுமா? எது? இந்த மந்திர கோலத்தால் ஆடப்போகிறது. ஆடட்டும். இப்பொழுது அமைதியாக இருந்து எப்படி கண்டு கணித்தீர்களோ விடிய வரை கண்டு கணிக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு சிறப்பு வரட்சமா? அப்பா சாமி அன்பான வேண்டுகோள் சாமி. உடல் அயற்சியாக இருக்கிறது. அதோ தெரியும் நீரோடையில சென்று நான் நீராடி விட்டு வருகிறேன். அது வரையில் மந்திர கோலை இந்த மரத்தடியிலே வைக்கிறேன். அவளாக இருங்களப்பா. நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுகிறோம். பார்த்துக் கொள்கிறோம். அப்படிமா? ஆரம்பத்திலே தவிர்த்து நல்ல சகனம். ஐயால செத்தாண்டா சேகுது. அங்க மலையாள கதை முடியும். வரும்போது ரேடியோவில் பாடிக்கொண்டிருக்கேன். சிறப்பு சாமியார் சிறப்பு. பாருங்க.
அது வளமுடன். நீங்கள் அப்பா வரட்டுமா? போய் வாங்க சாமி. மலையாள பகவதி மலையாள பகவதி பசி அடிக்குது மலையாள பகவதி பசி எடுக்குதா? நாலு வர வேண்டும் மலையாள பகவதி கவர்ல கட்டி வச்சுக்கிறேன் பாரு, சாப்பிட்டு வந்து காவலுக்குறியா? ஏண்டா அவன் நான் சொல்லிட்டு போறான் புண்ணாக்க துண்ண பையன். ஏங்க ஏய் காவல ஜாகதேரா என்னது? காவல ஜாகதேரா இவெல்லாம் ஒரு மந்திரவாதியா? ஏங்க எந்த ஒரு மந்திரவாதியும் தன்னுடைய உயிர் எங்க இருக்கிற ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். மீறி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவன் எப்படி நீலாட்டு வந்து மந்திரத்தை கத்து கொடுத்து போய் அறுவடை முடிக்கிறது. அவன் சொன்னது கேட்டீங்களா? மந்திர கோல் யாரு கையில இருக்குதோ அவன் தான் மந்திரவாதி சொல்லியிருக்கான். அவன் நீராட்டு வரத்துக்குள்ள மந்திர கோலை நீ எடு. நீ மந்திரவாதி ஆவியா? இது குருதுவாரா ஒரு குடும்பத்தை அழிச்சாதான் இன்னொரு குடும்பம் வாழ முடியும். குடும்ப கட்ட எழுதினா நமக்கு என்ன? மந்திரவாதி ஆவியா? புறப்பட்டு ஓடி வந்தேன் மேல் மலையாளம். அப்படி வருகிற நேரத்தில் எனது குருமகோன் பைரவர் கருத்தரைக்கு மந்திரைக்குள்ளே கருத்தொட்டு எடுத்த உடனே ஏன் நிலையான உருவம் மாறி அரைக்க தரமாக இந்த மந்திரைக்கோள் கட்டுப்பட்டவள் யார்? சந்திரசேகர ஜமீன் இந்த மந்திரக்கோளுக்கு கட்டுப்பட்டவள், 7 அவதாரங்களில் தலை சிறந்தவள் நானே செல்லியம்மனாவே. உலகாலும் நாயகி 7 அவதாரத்தில் தலை சிறந்தவள் அந்த செல்லியம்மனா. தாய் இந்த மந்திரைக்கோளை கருத்தொட்டு எடுத்த நிலையான உருவம் மாறி அரைக்க தரமாக அகோரமாக மாறிவிட்டது. சந்திரசேகர ஜமீன் எப்போது மந்திரக்கோளை கருத்தொட்டு எடுத்தாயோ உனது உருவமானது அகோரமாக மாறியதால் இன்று முதல் நீ சந்திரசேகர ஜமீனாக இருந்தடி சந்திரசேகர நைனாராக போக வேண்டும். கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம், கொடுத்தே சாபம். என்ன சந்திரசேகர் ஜமீனார் மந்திரைக்கோளை கருத்தொட்டு அகோர உருவத்தை விட்டதால் இன்று முதல் சந்திரசேகர் ஜமீனார் சந்திரசேகர் நாயனார், சந்திரசேகர் நாயனார் என்று பெயர் சுட்டுள்ளது. அம்மா இந்த மந்திரைக்கோள் கட்டுப்பட்ட தாங்கள் ஏன் கண்முன்னே காட்சி கொடுத்து ஏன் கண்முன்னே தோன்றி நான் மனதில் நினைத்து அனைத்தும் தாங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் தாய். சந்திரசேகர நைனார் இந்த செல்லியம்மன் உன் கண்ணெதிரே காட்சி தர வேண்டுமானால் எனக்கு நீ நரபலி தர வேண்டும். தாய் ஏன் கண்முன்னே காட்சி கொடுப்பதாக இருந்தால் ஒரு நரபலினை 1000 நரபலியை தருகின்றன. சந்திரசேகர நைனார் எனக்கு 1000 நரபலி தேவையில்லை. எனக்கு தேவையான நரபலி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பெண்ணானவள் தாய்க்கு தலைமகளாக பிறந்திருக்க வேண்டும். தலைக்கு கருவை வயிற்றிலே சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெண்ணை எனது ஆலயத்தின் முன்பே பலி கொடுத்தால் நான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுப்பேன். போ, போ, போ. இந்த உலகத்தில் எந்த தெய்வமே கேட்காத பலி நரபலி. அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தளத்தகர சுமந்திருக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை நரபலி கொடுத்தால் கண்முன்னே தோன்றி காட்சி உடைத்திருக்கிறாள் செல்லை. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உடன் வந்த கணக்கு பிள்ளை வேண்டும். கணக்கு